ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. ஆமா, கோர்ட்டுக்கு போவான்னு ஒருத்தன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்னோட ஆபீசருக்கு போன் பண்றேன்னு அவர் பேசுறாரு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படி இப்படின்னாங்க. $50 ஃபைன். என்டேஞ்சர்டு அழிய போறேன். ஆமா, ஃபைனலா மக்கீஸை பார்த்துட்டோம். ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜான்சிபார் டவுன் டவுன்ல இருந்து கிளம்பி நுங்குவிக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு சீ ஃப்ரண்ட் ஹோட்டல் தான் தங்கணும். பட் ரூம் கொஞ்சம் அது சீ ஃப்ரண்ட் ஹோட்டல் தான் சீ ஃப்ரண்ட்ல இருக்கு. ரூம் பின்னாடி பேக்ல வச்சிருக்காங்க. அதுவும் ரூமும் வந்து அது ஏதோ நம்ம ஒரு காம்பவுண்ட் வீடு மாதிரி இருந்தது. போய் ரூமா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. சரின்னு பெட்டியெல்லாம் போட்டு கிளம்பி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். இங்கே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்து பீஸா ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நல்ல மேல உச்சியில வேற இருக்கும். பார்க்கிங் பண்ணலான்னு பப்ளிக் பார்க்கிங்ல போய் கேட்டா அங்க போனா காசு எக்கு தப்பா கேக்குறாங்க. ஃப்ராட் பண்றானுங்க, ஏமாத்துறானுங்க. டூரிஸ்ட்னா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஃப்ரீ பார்க்கிங் போட்டிருக்கு, பட் அதை அடிச்சு விட்டுட்டு காசு வந்து 1 ஹவருக்கு $1 கொடு அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு இங்கே பார்க்கிங் இருக்கான்னு கேட்டோம். பார்க்கிங் இருக்குன்றாங்க. சரி, அதனால இங்கே நிறுத்தி பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். பீஸா அவரோட காமிக்கிறோம். நான் வந்து கிரில்டு கேலமாரி வாங்கினேன். சூப்பராக கில் பண்ணியிருக்காங்க. காலமாரினா அது என்ன? இது ஆக்டோபஸா? நோ, அது வந்து ஸ்குவிட் மாதிரி. ஸ்குவிட் தான் அது. ராட் மாதிரி. நம்ம ஊர்ல ஸ்குவிட் ராட் கிடையாது. ஸ்குவிட் ராட்னா வந்து இது ரால். இது வந்து ஸ்குவிட். ஓகே, நான் வந்து ஒரு கோகனட் சூப், அப்புறம் பீட்சா. Nice. Thank you. Avocado and everything. Nice. ஸ்குவிட்னா கடைசி கண்டுபிடிச்சிட்டோம். கனவா மீன். சரி சாப்பிட ஆரம்பிப்போம். இது வந்து கோகனட் சூப்பு. கோகனட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்குவிட் எல்லாம் ஒரே கலர், ஒரே மாதிரி. சூப்பர் குட். போபோ ட்ரீயோட ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, how is it tasting? Salty? புளியங்கா. Your seed? Okay. அப்படியே புளியம்பழம் மாதிரியே இருக்கு. Nice. It's a tamarind taste. Very similar to tamarind taste. Okay. Also we make a juice. Juice also. And sometimes if you need for snacks, we put sugar and the food color, so it look like green, the red color. When you saw it in Stone Town, I think you saw it. Okay. They are selling it. Wow. Very nice. It has a vitamin. So bobo tree, அதுதான் வந்து bobo tree. ராஜபாளையத்துலயும் இது ஒண்ணு இருக்கு. அப்படியாண்ணா? ஆமா, ராஜபாளையத்துல இந்த போபோ ட்ரீல மட்டும் தான் ஃப்ரூட்ஸ் வருமா? மீதி எல்லா இடத்துலயும் ஃப்ரூட்ஸ் வராதான். ஆமா, இந்த ட்ரீ இங்க உள்ள ட்ரீல மட்டும் தான் ஃப்ரூட் இருக்குன்றாப்ல. தெரியல அது சரங்கேட்டிலலாம் இல்லன்னு. சரங்கேட்டில இருக்கிறதெல்லாம் இருக்காதான். ராஜபாளையத்துல இருக்கிறது 300-400 வருஷம். அது வந்து 5-6 பேர் பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. இதை விட பெருசு. இது கொஞ்சம் ஓகே. ஆமா, வாவ், சம்திங் நியூ. ஸோ நல்ல சாப்பாடு முடிச்சுட்டு அப்படி கிளம்பி வந்து சன்செட் பார்க்கலான்ட்டு வந்துடுறோம். ரோடெல்லாம், பீச்சுக்கு போகிற ரோடெல்லாம் கடை. ஆமாம், ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. கலவரமா இருக்கு. ஆனால் பீச் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக ரிசார்ட். பின்னாடி ஒரு செக்ஸி ஃபிஷ்ஷுன்னு ரெசார்ட்டு சுற்றி இது. அப்படி நடந்துட்டு வருவோம். இன்னும் சன்செட்டுக்கு 20 நிமிஷம். ஆமாம், மக்கள் எல்லாம் ரிலாக்ஸாக சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்கே போட்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறது. இந்த இது வழியாக அப்படி நடந்து போகணுன்னா கிட்டத்தட்ட அடியில் கூடி இது வழியே போகிறதுக்கு நிறையா பேர் போகிறாங்க. இப்போ போய்கிட்டே இருக்கலாம் அங்கே வரைக்கும். இதுக்கு அடுத்துன்னு பீச்சு தான் ஃபுல்லாக. இது பேர் ராயல் பீச். நிறையா போகலாம். நம்ம அப்படி மேடம் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க.
முட்டிக்கு மேலே தண்ணி போகக்கூடாது, நோ முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா தண்ணி இல்லை ரொம்ப, ஆனால் அந்த சைடு ரொம்ப இருக்கிறதுனால முடியாதுன்ட்டாங்க. ஸோ நம்ம வாக்கு வந்து இதோட முடிஞ்சது. சன்செட் இன்னைக்குள்ள இருந்து தான் பார்க்கணும் போல. இங்கே கிளாஸ் பாட்டம் கயாக் போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி. பார்த்தோன்னா கீழே தரையை பார்க்கலாம். அதில் அப்படியே கடலுக்குள்ளே வரைக்கும் போயிட்டு வரலாம். தெரில, நமக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இன்னொரு டைம் பார்க்கணும்னா பார்ப்போம். ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடைசி பார்த்தா வர வழியில் ஒரு இடத்துல கார்கி இறங்கி தண்ணி பாட்டில் வாங்குறப்ப கார்கி கீழே ரோட்டில் போட்டோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வந்து ஒரு பைக் டாக்ஸி எடுத்துட்டு திருப்பி போய் தேடி எடுத்து வந்தோம். அங்கே வந்து கார் ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா தான் கார் பூட்டுறதுக்கு சாவியை காணோன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ரெக்கலெக்ட் பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கின இடத்துல கீழே விழுந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு கீ கரெக்டாக போட்ட இடத்துலையே அப்படியே இருந்துச்சு. எடுத்துகிட்டு திருப்பி வந்தாச்சு. திருப்பி நாளைக்கு காலையில் இந்த இடத்துல எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். இங்கே இந்த நார்தர்ன் கெண்டுவா நுங்வி ஏரியாவில் வந்து வெறும் பீச்சு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நாளைக்கு எதுவும் போனோன்னா ஆட் பண்ணுறோம், இல்லாட்டி பார்ப்போம். 2 நாளாக நுங்வியில் 3 நாள் நுங்வியில் சேர்ந்து இருந்திருக்கோம். நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஜான்சிபாரில் ஒன்றும் பண்ணலை. படுத்து தூங்கியிருக்கோம். அப்படி பீச்சில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு 2 வாட்டி கடலில் இறங்கி குளிச்சிருப்போம், அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாக்கிங் போய் 6:30 மணிக்கெலாம். ஸோ அப்படி நடந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு போகிறோம். என்ன இருக்கோ பார்க்கலாம். நம்ம தான் நடக்கிறோம். என்ன நடக்குதுன்னா நம்ம தான் நடக்கிறோம். ஆனால் பீச்செல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இது போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இது போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்கே ஒரு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இருக்கார் போட் எக்ஸ்பர்ட் செய்கிறவர் கையில். அதுதான் அவரோட ஒர்க் ஷாப் போல இருக்கு. பெரிய போட்டாக இருக்கு. என்ன லோக்கல் ஃபிஷிங் வில்லேஜ் ஒன்று அப்படி நடந்து வந்துட்டோம். எல்லாம் குடிசை போட்டுதான் மக்கள் இருக்கு. எல்லா வீடுகளும் தார செட்டு மேலே போட்டு குடிசை அப்படித்தான் இருக்காங்க. அந்த பக்கம் பூரா டூரிஸ்டி போட்டாக இருந்தது. இங்கே ஃபுல்லாக மீன் பிடிக்கிற போட்டாக இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே கடை எதுவும் ஓப்பன் பண்ணல. எல்லாம் சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி 8-9 மணிக்கு மேலே ஃபிஷ் எல்லாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது போட்டு வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, தூங்கி வலிகிறாங்க மக்கள். அவனும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரில. நான் முன்னாடியே பார்த்துட்டேன். இந்த ஐலாண்டில் உள்ள பீப்புள்லாம் எப்பயுமே கொஞ்சம் எந்த ஐலாண்டுன்னு இல்லையே, ஜான்சிபார்னு இல்லையே, நம்ம போன டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கும் அப்படித்தான். எந்த ஐலாண்டு போனோம்னாலும் ஸ்லோ லைஃப் தான். போலே போலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்வகாலி லாங்குவேஜில் ஸ்லோவா நம்மளே பரபரப்பாக இருந்தானா போலே போலே அப்படின்றது. எதுனாலும் மெதுவாக. மேடம் மூஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மாமரம் இருக்கு. இங்க பார்த்தோன்னா இளநீ கடை வேற வைக்கிது.
மாமரத்துல இந்த சீசன்ல கூட மாங்காய் இருக்கு, பொடி மாங்காய் இப்பதான் வச்சிருக்கு, நிறைய பூ வச்சிருக்கு, நிறைய இது காயும் வச்சிருக்கு. ஆனா மாமரம் எத்தான் தண்டியா இருக்கு பாரு, இந்த ரைட் சைட்ல இருக்கிற மாமரம், லெப்ட் மாமரம், மரம் பெருமரமா இருக்கு. ஐயோ போலீஸ் ட்ரைட் அவுட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான்சிபார்ல போலீஸ்காரங்க நிறுத்திட்டு லெஃப்ட் இண்டியர் போடல, நாள் நீ கோர்ட்டுக்கு போனா அவனு கத்துறானுங்க, என்ன செய்யணும் தெரியல. இவர் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டராங்க எரியுதுல்ல. சரி வா கோர்ட்டுக்கு போவான்றான் ஒருத்தன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்னோட ஆபீசருக்கு போன் பண்றேன்னு அவர் பேசுறாரு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படி இப்படின்னாங்க. $50 ஃபைன் கூட சொன்னா பரவாயில்ல கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா அவனுக்கு கோர்ட்டுக்கு போ, அதுக்கு வா இதுக்கு வான்றானு. எதுனாலும் ரிசிப்ட் கொடுன்ட்டேன். சார் ஒரு ரெசிப்ட் அது போட்டு கொடுங்க சார். 500 ரூபாய்க்கு ரெசிப்ட் கிடையாது, 100 ரூபாய்க்கு ரெசிப்டா? கிளம்பு. மாதிரி ரிசிப்ட் கொடு அப்புறமா பாப்போம் அப்படின்னாரு. அவனுங்க வெயிட்னானுங்க, எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் இவர் பார்த்தாரு, நாங்க ரெண்டல் எடுத்த கம்பெனி கால் பண்ணிட்டு பண்ண போனார். நம்பர் தான் தேடி எடுத்து நம்பர் அமுக்கின உடனே அவனுங்க ஓகே ஃப்ரெண்ட் யூ கேன் கோ. அவங்க யாரும் ஒண்ணு ஓகே ஃப்ரெண்ட்னு வேற சொன்னானுங்க. ஓகே ஃப்ரெண்ட் யூ கேன் கோ. நாத்திட்டு பசங்க நிஜமா அவன் போலீஸா நின்னு கொடுத்தாரு. ஆமா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. அவ்வளவுதான். ஆமா ஹையர் ஆபீசருக்கு போன் பண்ணி குடுக்குறாங்களா, அதுவும் எங்களுக்கு போன். அவர் அங்க ஒருத்தன் சிரிச்சு பேசுறேன், இன்னொருத்தன் மிரட்டுறேன். நீ கோர்ட்டுக்கு போற நிதானமா சரி இதான் அப்ராட்ல டிரைவ் பண்றப்ப இது இங்க மட்டும் இல்ல, நம்ம டொமினிகன் ரிப்பப்ளிக்லயும் நிறுத்தி அங்க காசே வாங்கினாங்க. ஆமா $20 என்னமோ. ஆனா அப்ப வந்து ஸ்பீடிங். ஆமா ஆனா நிஜமாவே ஸ்பீடா போனோம் அது. சோ அதனால அது காசு பே பண்ணோம். பட் இங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாமே இண்டிகேட்டர் போடல. நாங்க கூட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல போல அப்படின்னு நினைச்சா, ஆனா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டர் தான் எரியுது இல்ல அப்படின்னா அப்புறமா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்ராட்ல வண்டி ஓட்டணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில எல்லாம் இதுதான் பிரச்சனை தான். நம்ம ஊர்லயும் போலீஸ்காரங்க இதே அராஜகம் தானே பண்ணுவாங்க. ஃபாரினர் தெரிஞ்சா ஆட்டைய போடுறதுக்கு என்ன வழியாக பார்ப்பாங்க. அது ஓகே நடக்கட்டும். பட் அனுபவம் தான் இதெல்லாம், அனுபவம். அப்ராட்ல டிரைவ் பண்றது இதோட இதுதான். தட்ஸ் ஓகே. திருப்பி ஒரு ஸ்டாப் விட்டாங்க. இப்போ வந்து ஒரு போலீஸ்கார அம்மா மீண்டுமா ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினாப்புல. மாம்போ ஜம்போ அப்படின்னாங்க. எங்களுக்கு எது மாம்போ ஜம்போவா புரியலையே அப்படின்னும். அவனே ஏன் சிரிக்கிறீங்க புரியல அப்படின்னு. அப்புறமா சொன்னாங்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறது அர்த்தம். ஃபைன்னு சொல்லணும்னா என்னது மாம்போ பேக்கி என்னமோ சொல்லணும்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே யூ ஆர் குட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படியும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா நல்லபடியா பேசுற ஆளுக்கு போலீஸும் இருக்கு, அந்த மாதிரி மிரட்டுற போலீஸும் இருந்துச்சு. ரெண்டையும் பார்த்தாச்சு. ஆமா ரெண்டையும் பார்த்தாச்சு. இப்ப இந்த இடம் பார்த்தோம்னா, இப்ப இங்கிட்டு பார்த்தோம்னா அப்படி ஃபுல்லா பிளைனா இருக்கு இந்த வயல்வெளி. இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சுசானி ஃபாரஸ்ட்ல இருக்கோம். ஜான்சிபார்ல இங்க மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குமா இந்த பிளேஸ்ல. ஆமா இங்க இது வந்து ஸ்வாம்ப் பிளான்ட் போல. இங்க இங்க வந்து பிளான்ட் பண்ணிருக்காங்களா, மகாகனி ட்ரீஸ் நிறைய பிளான்ட் பண்ணிருக்காங்க போல. இதெல்லாம் மகாகனி ட்ரீஸ் ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க பாம் ட்ரீயும் இருக்கு, யூக்கலிப்டஸும் இருக்கு. அந்த ஒயிட் கலர் பாருங்க, அது யூக்கலிப்டஸ் ட்ரீ. ஆமா கோகனட் ட்ரீயும் வச்சிருக்காங்க. இது என்னமோ வித்தியாசமானதான், ஏதோ ஒண்ணு. ஆமா முள்ளு செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஃபார்ம்லேட் வேற மாதிரி அப்படின்னு. பிளான்டட் ஃபாரஸ்ட் போறோம். அடுத்து வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குன்றாங்க. அப்புறம் மங்கியும் பார்க்கலாம். 3 டைப்பா இருக்காங்க இங்க வந்து. 3 டைப் காட்டுக்குள்ள அப்படி கூட்டிட்டு போறாரு நம்மள கைடு. அத்தி மரம் வந்து இங்க 5 டைப்ல இருக்கான். நம்மளுக்கு ஒண்ணுதான் தெரியும், அது கொஞ்சம் குட்டையா இருக்கும். இது பார்த்தா உயரமா காட்டுறாரு அத்தி மரம். இதுதான் this is the red mahogany, right?
இதுதான் ரெட் மகாகினி. இந்த செடி வந்து பெருசா இருக்கு மகாகனி. ஆமாம், மகாகினி ட்ரீ, ரெட் மகாகினி ட்ரீ ஏகப்பட்டது இருக்குது. கோடிக்கணக்கில் போயிடும் இதெல்லாம் இங்கே இருக்கிறது மட்டும். லட்சக்கணக்காக வச்சிருக்காங்க. ம். இது பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இது. ஆமாம், இதெல்லாம் பிளான் பண்ணி வந்த ஃபாரஸ்ட். ஆமா. நம்ம புஷ்பா விட்டா எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுவாரா. அப்பா வந்துருவாங்க. ஆமா அவரே பாவம் தமிழ்நாட்டுக்காரரு அங்க போய் ஆமா வெட்டி தள்ளிடுவார். அவர் கடத்தல்ல ஈடுபட்டுருவார். அங்கேயும் ஃபுல்லா மகாகனி ட்ரீ தானா? ரெட் மகாகனி தான் செம்மரம்னு நினைக்கிறேன். ஓகே. யாராவது தப்புனா அதை கரெக்ட் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஆத்தக்கண்டமா அழகர கண்டமா. இதான் ஒரு கிராப் இருக்கு அந்த மரத்தடியில. ஃபுல்லா கிராப் இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல கிராப் இருக்குமா? 1.5 அடியில. நல்லது. But these crabs is land crabs, not the sea crabs. ஓ, not a sea We crab. have a sea crabs, we have land crabs. It means these crabs, இது லேண்ட்ல these crabs, they live both. It means they live in the sweet water. இந்த கிராபை சாப்பிட முடியாதான் மனுஷங்க. நம்மளுக்கு நல்லது இல்லைன்ற. ஆமா, மரம் பூரா மகாகனி ட்ரீ தான். சுற்றி பூரா இருக்கிறதெல்லாம் செம்மரம் தான், ரெட் மகாகனி. இந்தியன்ஸ் தான் கொண்டு வந்து நட்டி வச்சிருக்காங்க. ஆமாம், இந்தியாவிலேருந்து வந்துருக்குறாரு. இங்கே மங்கீஸ் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கண்ணுக்கு தட்படல. 1-2 குதிச்சு ஓடிச்சு, ஆனால் கேமராவில் பிடிக்க முடியல. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்டா இருக்கு. ஆமாம், இது வந்து பிளாக் மங்கீஸ் தான். Small book. இட்ஸ் a very small monkey. Yes, yes, very small one. இவ்வளோ பெரிய monkey. Yeah, it's the black monkey. Black monkey. It's a small one. கையளவு Black இருக்கும். monkeys, 5 finger in the hand, 5 finger in the feet. ரொம்ப பெருசா இருக்கு. Full black, it is literally black. Gestation period is 6 months. One piglet and babies. Is it dangerous? No. Okay, it's not dangerous. That's good. And these are also unique to Zanzibar, or this is there in Africa? You know, this we have 2 types. Uh-huh. It means that this one only in Zanzibar. Ah, We one. have another one like this, Uh-huh. but that one is in the mainland. Ah. But different. You know, it's now already hard. Yeah, it's all. நிறைய தேனி இருக்கு. இங்க வந்து இது வந்து வேக்ஸ் வந்து கொடுக்குமா இந்த ட்ரீ. இது பாத்தீங்கன்னா வேக்ஸ். ஆக்சுவலி இந்த வேக்ஸ் எடுத்துட்டு போய் தான் பீஸ் வந்து கூடு கைஸ் மேக் பண்ணலாம். இது பீக்கு தெரியுமா எது குட்டு பேடு அப்படின்னு. ஸோ அது எப்பயும் தெரிஞ்சு வச்சுட்டு இதுல இருந்து எடுத்துட்டு போய் அதோட வீடை கட்டி கூட கட்டிக்கிட்டு. ஓகே, நாட் டாக்ஸிக். இது டாக்ஸிக் இல்லையா, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதான், ஆனால் கோந்து மாதிரி வாயில ஒட்டிக்கும் அப்படின்னு. அதனால அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. மரத்துல இருந்து பிசின் எடுத்து முருங்கை பிசின் மாதிரி அது மாதிரி இருக்கு. இது வேக்ஸ் மாதிரியே இருக்கு. ஆனா வேக்ஸ் மாதிரியே இருக்கு. இது வந்து மேல் மங்கியா இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதான் பெருசா இருக்குமா கொஞ்சம். பிளாக் மங்கி பார்த்தாச்சு, இன்னும் கொலாபஸ் மங்கி பார்க்கணும். கொலாபஸ் அதுக்கு தான் இப்போ கைடு ஏதோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு போனார். இன்னைக்குள்ள 2-3 மங்கி வேறு இருந்துச்சு, பிளாக் மங்கி. மற்றபடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொலாபஸ் மங்கி பார்க்குறது. அதுதான் வந்து என்டேஞ்சர்டு. அழிய போகிறேன். ஆமாம், இது எல்லாம் பிளாக் மங்கி நிறையா இருக்குது போல். காட்டுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு கொலாபஸ் மங்கியை பார்க்குறதுக்கு போகிறோம். நல்லா ஃபாரஸ்டாகத்தான் இருக்குது. வெத்தலை, கொய்யா மரம், ஆமாம், ஈச்ச மரம், ஜான்சிபார் ஈச்ச மரம் எல்லாம் இருக்குது. செம்ம ஃபாரஸ்டாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப இஸ் திஸ் மேன்மேட் ஃபாரஸ்ட் ஆர் திஸ் இஸ்? This is the mainland. ஓகே, இதுவும் மேன்மேடு. நிறைய மனுஷன் வந்து விதைச்சிருக்காங்க. ஃபைனலாக மக்கீஸை பார்த்துட்டோம். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதுகு தெரியுது. எதுவும் மூஞ்சா காமிக்கல, எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. இங்கே 2 படுத்து கிடக்காரு. Yeah, you can see the white in their belly. Yeah, white belly. You know, new baby,
Where? First of all, they get the two color. They get the white and the black. No red back. And then later in 3 months, red color is coming. Oh, But okay. this gestation period is 6 months. 6 months carry. One pregnant and babies. Okay. This is wild cardamom. ஏகப்பட்ட ஆட்கள் இந்த ஃபேமிலியில் இருக்காங்க போல். மரம் முழுசும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இந்த மாமரம் முழுசும். ஆமாம். ஆனால் எல்லாம் படுத்துட்டு மாட்டையை போட்டு தூங்கிட்டு இருக்குங்க. எங்கே மங்கி படுத்து கிடக்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏ நெவர் சீன். இங்கே குதிக்கும் அங்கே குதிக்கும் ஒரு இடத்துல உட்காராது. காம்பஸ் மங்கி தான் ஃபர்ஸ்ட் டைமா அமைதியாக இருக்காது. இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பேபியை வச்சுருக்கு. பேபி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இந்த வால் வந்து தெரியுது. ரெண்டு கலர் தான் இருக்கும். ஆமாம், வால் வந்து 2 வால் தெரியுது. குட்டி வால் வந்து பேபியோடது. கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. ஹலோ, காட்டுக்குள்ள எவ்வளோ இருண்ட காட்டுக்குள்ள நடந்து வர்றோம் பாருங்க. இங்கே எதுவும் பீடி லீஃப்லாம் வளருது. ஃபுல்லாக பிரெட் ஃப்ரூட் ட்ரீஸ். ஆமாம், ஏதோ பிரெட் ஃப்ரூட்டாம். அது ஏதோ இங்கிலீஷ் கடையை கொண்டு வந்தது போல். எப்படி இருக்கும்னு தெரியல, நம்ம பார்த்ததில்லை. சீசன் முடிஞ்சிச்சான்.